சித்ரா பௌர்ணமிக்கு 4 நாட்கள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கினது. முதல் 2 நாட்கள் அழகர் கோவிலில் இருப்பார். 3வது நாள் மாலை மதுரை நோக்கி புறப்படுவார். ஆரம்ப காலத்தில் கோவிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவாரு. அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து ஆற்றில் இறப்பதற்காக அலங்காரம் செய்வாங்க. அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூரா இருந்து அலங்காநல்லூரா மாறி போயிருக்கு. 5ஆம் நாள் பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். இதற்கு தல்லா குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் வீற்றும் வைபவம் தொடங்கிடுது. அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காக வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் வீற்றும் வழக்கத்தை வச்சிருக்காங்க. காலப்போக்கில் தண்ணீர் வீச்சு ஒரு முக்கிய வைபகமாகவே மாறி போயிருக்கு. அழகர் ஆற்றில் இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை அந்த வைபகம் காலகாலமா நடக்குது. ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பாரு. ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை